நம்ம இதை வந்துட்டு இப்போது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சார் அவங்க வராங்க, டைரக்டர் சார் ஒருத்தர் வராங்க. அவங்க இந்த வீக்கில் வராங்க, இன்னும் 2 or 3 days வராங்க. இல்லை சார், அவர் டைரக்டர் வீக்கே முடிச்சுன்னு சொல்லி அவங்க வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ரெடி பண்ணுறோம். சார் எங்கள் கூட இருக்க போகிறாரு, கால்வின் சார் இதுவாக இருக்க போகிறாரு, ஆரோக்கியதாஸ் சார், கால்வின் சார், மற்றபடி நான் எல்லோரும் நம்ம சிந்து பைரவி டீம் அதில் இருக்கோம். அதே போல் ஃபீமேல்ஸ் நம்ம இதில் வந்து சிந்து பைரவி இதில் வந்து ஃபீமேல் சிங்கர்ஸ் பாட வரோம், மேல் சிங்கர்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு மந்த்லி நம்ம ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம நடத்துகிற ஈவெண்ட் அது. ஸோ அந்த ஈவெண்ட்டு நடக்கிறப்போ மந்த்லி நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே நம்ம சிந்து பைரவியில் இருக்கவங்க ஆர்கனைசேஷன் நம்ம தான் பண்ணுறோம். பண்ண வரனால ஆளுக்கு ஒரு சேல்ரி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது கண்டிப்பாக இந்த மந்தில் எண்டுக்குள்ளே அது ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மந்த்து நம்ம ஈவெண்ட்டு சென்னையில் நடத்தணும். அது நடத்த போகிறோம். நெக்ஸ்ட்டு மந்த்துலேருந்து என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த மந்த்லேருந்து ரெகுலராக நம்ம டீமில் இருக்கவங்களுக்கு அந்த ஈவெண்ட் நடத்துகிறப்பெல்லாம் நம்ம ஆர்கனைசேஷன் நம்ம பண்ணுறோங்கிற ஒரு இதுக்காண்டி நம்ம டீமில் இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த அமௌண்ட்டு வர மாதிரி பண்ணுறோம். ஸ்பான்சர்ஸு இப்போ இருக்காங்க, 2-3 பேர் நாங்கள் பேசி வச்சுருக்கேன். அது சாரை கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆரோக்கியதாஸ் சார், கல்வின் சார், இவங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். கூட மூர்த்தி சாரும் வருவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாருக்கும் இது ஒரு இது தான். அதேமாதிரி நம்ம இதில் யார் நல்லா பாடுறாங்க அப்படிங்கிறது எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு 2-3 இது லைட் மியூசிக்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்டு வருது, கச்சேரி அந்த மாதிரியெல்லாம் வருது. நான் 4-5 இது எடுத்திருக்கேன். ஸோ பெஸ்ட்டு சிங்கர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபீமேல் சிங்கர்ஸ், மேல் சிங்கர்ஸ், ஏதாவது நல்ல சிங்கர்ஸாக நம்ம இதில் வந்து பிக்கப் பண்ணி அவங்களுக்கு ஒரு இது அந்த லைட் மியூசிக்கில் போய் கூட்டிகிட்டு போயிட்டு பாட வச்சுட்டு அவங்களுக்கு அமௌண்ட்டு வாங்கி கொடுக்கப்படும். அவ்வளோதான். தண்ணி தெளித்து விடல சார், ஒரு இதை தான் கொடுக்குறோம், லிஃப்ட் கொடுக்குறோம், அவ்வளோதான். மற்றபடி தண்ணியெல்லாம் தெளித்து விடுறதுக்கு இல்லை. எல்லோரும் எப்போயுமே நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருப்போம். இந்த குரூப் ஆரம்பித்ததுக்கு காரணம் எங்கள் சார் ஆரோக்கியதாஸ் சார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் தான். ஆமாம், அதாவது இது ஆரம்பிக்க முன்னாடி இவர் சார் சொன்னார், சரி நம்ம நிறைய பேர் நம்ம மேலே அன்பாக இருக்காங்க அப்படின்ட்டு. சாரு, பத்மாக்கா ஆரம்பத்துலேருந்து எங்கள் கூடயே தான் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நிறைய ஃபீமேல் சிங்கர்ஸ், ரூபாக்கா தான் தைரியங்க நடத்துமா அப்படின்னு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மேலே பத்மாக்கா எப்பயுமே இருந்தாலும் வருவாங்க. எல்லாருமே அந்த இது வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதல்ல சாருக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும், ஆரோக்கியதாஸ் சாருக்கு. ஏன்னா அவர் அந்த பாயிண்ட் வைக்கலைன்னா இன்றைக்கி சிந்து பைரவிங்கிறதே இல்லை. அவர் அதை சொன்னார், நீங்கள் உங்களால் முடியும்னு அதை ஆரம்பித்தோம். அதே மாதிரி இங்கே வந்தோம். ஜெய் சார் எனக்கு குரூப் ஆரம்பித்து இங்கே ஃபஸ்ட்டு மீட்டிங்கை நம்மளுக்கு இடம் கிடைக்கல. அப்போ வந்து ஃபுல்லாக இருந்தது. ஏன் சார், அப்போ நம்ம சப்த சுரங்களில் வழி இல்லாமல் வச்சோம்ல சார், சப்த சுரங்களில் நாங்கள் வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. அப்போ அவங்க வந்து கேகே நகரில் வச்சுருந்தாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் அங்கே வச்சோம். அந்த ஃபஸ்ட்டு இதுவும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்ற ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்குது ஆடியோ ஃபைலில். அப்போ டேட் அவைலபிள் இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஆடியோ ஃபைலில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னமும் பண்ணுவோம், பண்ணிகிட்டே இருப்போம். காம்படிஷன் எதுனாலும் நடத்தலாம், செய்யலாம். நம்ம ஈவெண்ட்ஸ் வந்து நடத்துகிறப்போ மட்டும் நம்ம வெளியில் நடத்த வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்போவும் ஜெய் சாரை நாம் விடுற மாதிரி இல்லை. அவர் வரணும், மாரல் சப்போர்ட்டாக எங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் மற்றபடி எப்பயும் போல் நம்ம மீட்டிங்கை மந்த்லி 2 இங்கே நடக்கும். அது கண்டிப்பாக நடக்கும். நடத்துவோம், நடத்தி காட்டணும். எவ்வளவோ தடைகளுக்கு பின்னாடி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் பூராமே நம்ம
ஆரோக்கியதாஸ் சார் எல்லோரும் தான். இப்போது கால்வின் சார் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தப்போ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அண்ணி எல்லோரும் அதே மாதிரி பத்மா அக்கா இப்போ போல் எப்போயுமே அக்கா தான் நம்மளுக்கு சாப்பாடு போடணும். அக்கா வந்து என் கூடவே ஆரம்பத்துலேருந்து கூடவே தான் இருக்கிறாங்க. கவிதா அக்கா அவங்களும் கூடவே இருந்து பேசுவாங்க. மா கொஞ்சம் கூட வருத்தப்படாதடா, யார் என்ன பேச வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாருமே என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. வளரக்கா இப்போ வந்தாங்க. வளரக்கா நான் ஆரம்பித்ததுலேருந்து இல்லை, ஆனால் எங்கே போயிட்டாங்க காணோம். அவங்களும் என் கூட இருக்கிறாங்க இப்போது ஒரு 2 or 3 months. அதுக்கு மேலே சார் தான். ரொம்ப நேரம் பேசி யாரையும் போர் அடிக்கக்கூடாது. ஏன்னாக்கா எல்லோரும் பாடம் வந்திருக்காங்க. தேவை டைம் தேட்டர் ஒன்றும் இல்லை, ஒரே சின்ன விஷயம் சொல்லிடுறேன். கஜலட்சுமிக்கு ஆர்வம் இருந்தது, எல்லாமே கரெக்டு. ஆனால் அதே வேகமும் அதே தொடர்ந்து விடாமுயற்சி. இப்போ உடல்நிலையில் சில பாதிப்பு ஏற்பட்டு உடம்பு சில முடியாத நேரத்துலேயும் கண்டிப்பாக நடத்த நான் சொன்னேன், வேண்டான்னு சொன்னேன். சென்னைக்கெல்லாம் வந்து வேணாம், ரொம்ப ஸ்டே பண்ணிக்க வேணாம், கோ டு ஹாஸ்பிட்டல்லாம் சொன்னேன். இல்லை நான் நடத்தியே தீர்வேன். அதில் அவ்வளோ ரொம்ப டீப்பான இன்வால்மெண்ட் ஃபுல்லாக நடத்ததில்லை. இவ்வளோ பேர் வரணும், எல்லாரோட இருக்கணும், போகணும், வேகம் அந்த தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம். நம்மலாம் சும்மா ஜஸ்ட் வி ஆர் ஷோயிங் தட். பட் எல்லாம் அந்த ஃபாஸ்ட் ஆஃப் மூமெண்ட் எல்லாமே எவ்ரி கிரெடிட் கோஸ் டு கஜலட்சுமி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இல்லை, இப்போ புதுசாக நல்ல இன்னொரு விஷயம் தெரியாது. இது ஜெயக்குமார் சார் உங்களோட ஒருத்தர் பர்மிஷன் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இங்கே ஆடியோ பையில் வந்து எவ்வளோ மீட்டிங் நடந்துருக்குது, ஆனால் கஜா வச்ச ஒரு மீட்டிங் மாரி இது வரைக்கும் யாரும் வைக்கல. 24 hours நான் ஸ்டாப் ஒரு ப்ரோக்ராம் வச்சோம். 24 மணி நேரத்தில் 225 சாங். டிசம்பர் 31 சாயந்தரம் 6 மணிலேருந்து 1 6 மணி வரைக்கும் ஒரு 24 hours கண்டினியூஸ் ப்ரோக்ராம் வச்சாங்க. அது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ண மாதிரி தெரியல. இது எதுவும் நடக்கும். சரி, ஓகே, முடிச்சிக்கலாமா? ஓகே, தேங்க்யூ.